நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை இஸ்லாமிய அறிஞர் ஷேக் அல் அஸ்ஹர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். கிக் தொழிலாளர்களை உட்படுத்திய சட்ட மசோதா அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை பொதுப்பணித்துறை அமைச்சகம் கண்காணிக்கின்றது. ஜூலை மாதத்தில் 6 நாட்களுக்கு கூட்டரசு நெடுஞ்சாலையின் வழித்தடங்கள் மூடப்பட உள்ளன. போதைப்பொருள் கடத்திய தொழிலாளருக்கு 30 ஆண்டுகள் சிறை, 12 கசையடி. மலேசியாவிற்கு 4 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கும் ஷேக் அல் அஸ்ஹர் அல் ஷரீஃப் பேராசிரியர் முனைவர் அஹ்மத் தைப் மரியாதை நிமித்தமாக மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை இன்று இஸ்தானா நெகாராவில் சந்தித்தார். இந்த சந்திப்பு கோலாலம்பூர் இஸ்தானா நெகாராவில் நடைபெற்றதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் இஸ்லாமிய சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்தோ டாக்டர் முகமது நயீம் மொக்தார், வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமீன் மற்றும் மலேசியாவுக்கான எகிப்து நாட்டின் தூதர் தௌஃபிக் சையத் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பின் பேரில் மலேசியாவிற்கு ஷேக் அல் அஸ்ஹர் சிறப்பு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். நாளை வரை அவர் மலேசியாவில் இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிக் தொழிலாளர்களை உட்படுத்திய சட்ட மசோதா எதிர்வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அமர் ஹமிடி கூறினார். இந்த சட்ட மசோதா முதல் வாசிப்புக்கு உட்படுத்துவது குறித்து மலேசிய கிக் பொருளாதார ஆணையம் அமைக்கும் சிறப்பு செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். 1.16 மில்லியன் கிக் தொழிலாளர்களில் வெறும் 2,50,000 கிக் தொழிலாளர்கள் மட்டுமே தொழிலாளர் வேலையிட பாதுகாப்பு சலுகைகளை பெறுகின்றனர். இதன் காரணமாகத்தான் இந்த ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது என்று புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கிக் தொழிலாளர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு புதிய சட்ட முன்மொழிவு நாடாளுமன்ற கூட்டத்தில் மனிதவள அமைச்சு அறிமுகம் செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் அமைக்கப்படவிருக்கும் கிக் ஆணையமானது வெறுமனே ஹெயிலிங், ஹெயிலிங் தொழிலாளர்களை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் நாட்டில் உள்ள பகுதி நேர, பகுதி நிபுணத்துவம் தொழிலாளர்களையும் கருத்தில் கொள்ளும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கட்டுமான மூலப்பொருட்களின் விலை உயர்வால் ஒப்பந்ததாரர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சகம் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் அந்தலிங்கி கூறினார். அரசின் பரிசீலனை அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன் பல்வேறு கோணங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். மலேசிய புள்ளியியல் துறையால் வெளியிடப்பட்டுள்ள பொருள் செலவு குறியீடு உட்பட பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். இது கட்டுமான செலவுகளில் ஏதேனும் அதிகரிப்பையும் குறைவையும் பதிவு செய்யும் என்று மக்களவையில் கேள்வி நேர அமர்வின் போது அவர் கூறினார். பொருட்களின் விலை உயர்வால் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக ஒப்பந்ததாரர்களுக்கு உதவுவதற்கான அரசாங்கத்தின் முன்முயற்சி குறித்து ரோஸ்லான் ஷாமியின் கூடுதல் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். டீசல் மானியத்தை இலக்காக கொண்ட நடவடிக்கைகளால் கட்டுமான தொழில் பாதிக்கப்படலாம். ஆனால் தொழில்துறையில் செலவு அதிகரிப்பின் சதவீதத்தை மதிப்பிடுவது இன்னும் தாமதமாகும் என்றும் அவர் கூறினார். ஜூலை மாதத்தின் 6 நாட்களுக்கு கூட்டரசு நெடுஞ்சாலையின் வழித்தடங்கள் மூடப்பட உள்ளது. LRT 3 திட்டத்தின் நிர்மாணிப்பு பணிக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. 3 கட்டங்களாக கூட்டரசு நெடுஞ்சாலைகள் மூடப்படும். இரவு மணி 11 முதல் அதிகாலை 5 மணி வரை இது அமலில் இருக்கும். முதல் கட்டமாக ஜூலை 5, 6 தேதிகளில் சாலைகள் மூடப்படும் நிலையில் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக ஜூலை 12, 13 அத்துடன் 19, 20 தேதிகளில் நெடுஞ்சாலைகள் மூடப்படும். மலேசிய பொதுப்பணித்துறையின் அங்கீகாரம் பெற்ற பிறகே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டதாக நோட்டீஸ் குறிப்பிடப்பட்டது. LRT 3 வழித்தடத்திற்காக நிர்மாணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் ஏதேனும் போக்குவரத்து நெரிசலுக்கு நிர்வாகம் மன்னிப்பு கோருவதாகவும் அந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. LRT 3 ரயில் சேவை அடுத்த ஆண்டு மார்ச் 1 தேதி முதல் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
299.17 கிராம் எடையுள்ள மெத்தம்பெத்தாமின் வகை போதைப் பொருளை கடத்திய தொழிலாளிக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 12 கசையடிகளும் வழங்க தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பளித்தது. நீதிபதி டத்து ஹசான் அப்துல் கனி குற்றம் சாட்டப்பட்ட 32 வயதான முகமது ஃபிர்டவுஸ் முகமது ஜாஹிட்டுக்கு எதிராக இந்த தீர்ப்பை வழங்கினார். தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து அதனை நிரூபிக்க தவறியதால் அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் 299.17 கிராம் இடையுள்ள மெத்தாஃபெத்தமின் வகை போதைப் பொருளை கடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2021 ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ஹந்தியான் ராவாட் பராசிங் ஜாபோரில் படுவா வீவா ரக காரில் போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆபத்தான மருந்துகள் சட்டம் 1952 பிரிவு 39B(1)A இன் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு அதே சட்டத்தின் பிரிவு 39B(2) இன் கீழ் தண்டிக்கப்படலாம். அக்குற்றத்திற்காக குற்றம் சாட்டப்பட்டவர் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையை எதிர்நோக்கலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 12 கசையடிகளுக்கு குறையாத தண்டனை விதிக்கப்படலாம். 2021 ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்ட தேதியிலிருந்து குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக சிறை தண்டனை விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு துணை வழக்கறிஞர்கள் அமீர் அபுபக்கர் அப்துல்லா மற்றும் முகமது கைருடின் இட்ரிஸ் ஆகியோரால் இந்த வழக்கு தொடரப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர் கசாலி இஸ்மாயில் ஆஜரானார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.